இனி அனைத்தும் ஏசி மின்சார பேருந்துகள் மட்டுமே. முதலமைச்சர் விஜய் உத்தரவு. தமிழக பொது போக்குவரத்து துறையை நவீனமயமாக்கும் நோக்கில் முதலமைச்சர் விஜய் போக்குவரத்து துறை உயர் அதிகாரிகளுடன் இன்று அவசர ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் பயண வசதியை மேம்படுத்தும் வகையில் இரு முக்கிய உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் சார்பில் இனிமேல் புதிதாக கொள்முதல் செய்யப்படும் அரசு பேருந்துகள் அனைத்தும் கட்டாயமாக குளிர்சாதன வசதி கொண்ட மின்சார பேருந்துகளாக மட்டுமே இருக்க வேண்டும். டீசல் பேருந்துகளால் ஏற்படும் காற்று மாசை குறைத்து நச்சு புகையற்ற பசுமை போக்குவரத்தை நோக்கி தமிழகத்தை நகர்த்துவதே இந்த முடிவுக்கு காரணம் என தலைமைச் செயலக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசு பேருந்துகளில் பயணிகள் நடத்துனரிடம் சில்லறை தட்டுப்பாடின்றி எளிதாக பயணிக்கும் வகையில் புதிய தொழில்நுட்ப வசதியை அறிமுகப்படுத்த முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். பொது போக்குவரத்தில் பணம் இல்லா பரிவர்த்தனை முறையை முழுமையாக ஊக்குவிக்க வேண்டும். இதற்காக பேருந்துகளில் பயன்படுத்தக்கூடிய பிரத்யேக ஸ்மார்ட் கார்டு திட்டத்தை உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என போக்குவரத்து துறை அதிகாரிகளுக்கு முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். நிதிநிலையில் வெள்ளை அறிக்கை வருவாய் செலவுகளை கட்டுப்படுத்த பரிந்துரைக்கப்பட்டுள்ள சூழலிலும் உள்கட்டமைப்பு மற்றும் மக்கள் சேவைக்காக மூலதன முதலீடாக இந்த நவீன மின்சார பேருந்துகள் கொள்முதல் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சரின் இந்த அதிநவீன உள்கட்டமைப்பு உத்தரவு தினசரி அரசு பேருந்துகளை நம்பியிருக்கும் லட்சக்கணக்கான பொதுமக்களையும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களையும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.